நீங்கள் ஊரை பக்கத்தில் ஒரு ஐரேஸ் பில்டிங் பார்த்துட்டு இருக்கீங்களா? டோட்டல் 9 ஃப்ளோர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் இன்றைக்கி ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி, 10 இயர்ஸ் ஓல்டு, ஆன் த ரோடு ப்ராப்பர்ட்டி. அதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். மிலானோ ஆர்ச்சர்ட் ப்ராஜெக்ட் நேமு. ஆன் த ரோட்லேருந்து உள்ளே நீங்கள் ஒரு 500 மீட்டர்ஸ்னால் உள்ளே நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும், இல்லை பைக் கார் இதில் போகிற மாதிரி இருக்கும் ஆக்சசிபிலிட்டி. அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக உள்ளே வந்து கட்டியிருக்காங்க. பார்க் இருக்குது, உள்ளேயே உங்களுக்கு வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஒரு டிஜி பேக்கப்போடு வந்திருக்குது. இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஸ்பேஸு, வென்டிலேஷன் யூனிட் எல்லாமே இதில் எந்த யூனிட் எடுத்தாலுமே. பட் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிட் ரீசேல் வீடு இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது யூனிட்டு. ஸோ யாரோ வயசானவங்க இருந்தாலும் சரி, லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல, இமீடியட்டாக உள்ளே வந்துடலாம். பட் லிஃப்ட் ஆக்சஸும் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங்ஸ் இருக்குது உங்களுக்கு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஒரு 2 BHK 2 டாய்லெட்டு, நல்ல டீசெண்டான இது தான் பார்க்கணும். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏரியும் வந்துடலாம், லிஃப்ட் ஆக்சஸில் வந்துடலாம். 982 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடுங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஒரு நல்ல லாங் சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பால்கனி ஆக்சஸும் இருக்குது. மார்னிங் டைமில் நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குங்க. வென்டிலேஷனும் இருக்குது, ஏர் சர்க்குலேஷனும் சூப்பராகவே இருக்குது இந்த யூனிட்டில். செப்பரேட்டடாக பெட்ரூம்ஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க பிளான்ஸு. ஸோ அதனால் ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து 2 பெட்ரூமே நல்லா ப்ரைவேட்டாக போயிடுது. பாத்ரூம்ஸும் 2 உள்ளே கொடுத்துட்றாங்க. ஸோ கிச்சன் ஆக்சஸ் இருக்குது. இந்த பால்கனி ஹால்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற பால்கனி ஃபுல்லாகவே வந்து மொஸ்கிட்டோ நெட்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா ஜன்னல்லையும் உங்களுக்கு மொஸ்கிட்டோ நெட்ஸ் போட்டிருக்காங்க. கிச்சன் வந்து டெடிக்கேட்டடாக செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 10 இயர்ஸ் ஓல்டுனால நம்ம தான் கொஞ்சம் வந்து நீட்டாக வந்து ரினோவேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரினோவேஷன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ ரினோவேஷன் பண்ணனால தான் இந்த ப்ரைஸிங் கேட்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸிங்லேருந்து ரினோவேஷனுக்கு என்ன காஸ்ட் ஆகுமோ பேசிக் வந்து நெகோஷியேட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ ஓப்பன் ப்ரைஸிங் தான், நெகோஷியேஷன் என்னன்றதை நம்ம ஃபைனலாக பேசிக்கலாம். ஸோ 982 ஸ்கொயர் ஃபீட் இது பில்டப் ஏரியா. யூடிஎஸ் மட்டுமே 392 ஸ்கொயர் ஃபீட்டு. செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். யூடிஎஸ் ரொம்பவே அதிகங்க. டோட்டலாக இதில் 9 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இங்கே கேட்குற கோட்டட் ப்ரைஸ் 59 lakhs, நெகோஷியபிள். இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுற கிளைண்ட்டுக்கு. 24x7 வாட்டர் இங்கே இருக்குங்க. போர்வெல் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. கார்னர் வீடுன்றனால கிச்சனு, ஹாலு, பெட்ரூம் எல்லா ஆக்சஸுமே நல்லாவே உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸாகவும் இருக்கும். வென்டிலேஷனும் இருக்கிறனால ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை. ப்ராப்பர்ட்டி லோனில் இருக்குங்க. வேணும்னா லோனை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம கொடுத்து பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டி. ஸோ 20K வரைக்கும் தாராளமாக ஒரு ஃபேமிலி விட்டிங்கன்னா, 25K வந்து பேச்சுலர்ஸ் விட்டிங்கன்னா தாராளமாக ரெண்ட் எடுக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து 3000 மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒர்த்துங்க. ஆன் த ரோடு ப்ராஜெக்ட்டில் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒர்த்து. நாளைக்கு ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இது டெவலப்மெண்ட் சூப்பராக ஆகும். ஸோ 59 lakhs தான் இங்கே கேட்குற கோட்டட் ப்ரைஸ். மேக்ஸிமம் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். 2 BHK 2 டாய்லெட், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வருது. கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் பெஸ்ட்டு ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துர்ல. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு லொக்கேஷன், நியர் டு குத்தம்பாக்கம், ஆக்சிஸ் ரோடு, இந்த அவுட்டர் ரிங் ரோடு, பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம், இதெல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே நியர்பை. தேங்க்யூ.